இதை எடுத்துக்கோங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி, இப்ப நாங்க எதுவும் சாப்பிடல. நீங்க பாருங்க, தேவையில்லாத தப்பான புரிதலால நீங்க எங்க மேல கோவிச்சுக்காதீங்க. இதுல நாங்க தப்பா புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்லைங்க. என் கொழுந்தனாருக்கு எந்த தப்பான புரிதலும் இல்ல. நிஜமாவே அஹானா போனுக்கு யாரோ முன்ன பின்ன தெரியாதவன் கால் பண்ணான். நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க கேட்டீங்கல்ல என் கொழுந்தனார்கிட்ட என்ன சொன்னான்னு. இப்ப நீங்களே சொல்லுங்க. பிரியா கல்யாணம் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா எங்களோட அஹானா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா யாரோ வேணும்னே செய்யறாங்க. நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நாங்களும் அவ நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சோம். ஆனா இப்போ அப்புறம் இல்ல சந்தேகத்துக்கு இடமே இல்ல. நீங்க ஒரு தடவை அவளை உங்க வீட்டு மருமகளா ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போங்க. அப்புறம் பாருங்க அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. உங்களுக்கு புரியும் தானே? பொண்ணு கல்யாண நேரத்துல எவ்வளவு பேர் பின்னாடியே சுத்துவாங்கன்னு பிரச்சனை பண்றதுக்காகவே.